எல்லாம் என்னோட போட்டோம். நீ முதல்ல உன் படிக்கிற வேலையை பாரு. சரிண்ணே, நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும். போயிட்டு வந்துடுறேண்ணே. அப்படியா? போயிட்டு வா. எப்படியும் பேரம் பேசிவாங்க, லேட் ஆகும். நல்லா மெதுவே வா. என்னண்ணே செல்ல முத்தண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ ஏன் முறுக்குற? முறுக்காதப்பா. முருங்கை என்ன விலை? 3 ரூபா. சரி, தங்க என்ன விலை? தங்கமா? அதான் உன் கடையில் கேரட் தங்க விலையில விற்குது. அது 8 ரூபா. 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி? அது யாரு? தக்காளி. தக்காளியா? 7 ரூபா. தங்கச்சிக்கு சக்காளத்தி? சக்களத்தியா? பீட்ரூட்டியா? பீட்ரூட்டா? அது 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்களத்தி? இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா? போட முடியாது. முடியாதுல்ல? ஆமா. அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே? வெகு பிரமாதம், ரொம்ப பிரமாதம். அதான் மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை? மாமியாரா? வெங்காயம் அழு வச்சிருது. ஆமா, அது மாமியார் தான். 8 ரூபா. 8 ரூபா. நாத்தனாரு? நாத்தனாரா? பச்சை மிளகாயா? பச்சை மிளகாயா? 12 ரூபா. 12 ரூபா. சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும் தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும் கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம். ஐயோ, என்ன விட சொன்னு எனக்கு குழப்பமா போயிருச்சே. சரி, நானே சொல்றேன். 1/2 கிலோ தங்கச்சி போடு. தங்கச்சியா? கொடுக்குறேன். புடி. 1/2 கிலோ சக்காளத்தி போடு. சக்காளத்தி. 1/4 கிலோ நாத்தனாரு தங்க வேண்டாம். நாத்தனாரா? பச்சை மிளகாயா? பச்சை மிளகா. பச்சை மிளகா. பாடி பாடி. ஓகே, ரைட்டு. இந்தா. சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன். அக்காவா? வாழக்கா. வாழக்கா. அக்கா போ, அக்கா போ. ஏப்பா, கொஞ்சம் பேரம் பேத்தி கூட. பேரம் பேத்திகளா? கொத்தமல்லி கருவேப்பிலை. கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கடா செல்லுங்களா. இந்தா பகவதி. என்ன செல்லமுத்து, வியாபாரம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. தலைவர் சிங்கமுத்து மீட்டிங். என்னென்ன சிங்கமுத்து மீட்டிங்கா? இந்தாங்க நம்ம பங்கு 100 ரூபா. யோ, பீன்ஸ் சொன்ன சிங்கமுத்து மீட்டிங். ஹலோ, தலைவர் சிங்கமுத்து மீட்டிங். டைம் இல்லைங்க, வர முடியாது. நக்கலா? காசு கொடு. ஏங்க, உங்கள் தலைவர் மீட்டிங்னா கட்சி காசில் செலவு பண்ணுங்க, இல்லைன்னா உங்கள் தலைவர் சொந்த காசில் செலவு பண்ணுங்க. காசெல்லாம் தர முடியாது. நானே பேரம் பேசி வாங்கிட்டு இருக்கேன். இதில் கட்சி தலைவர் மீட்டிங்கு காசு தர முடியாதா? தர முடியாதுங்க. ஏங்க, காய்கறி என்ன விலை விற்குது தெரியுமா? பணத்தை குடுறா. தர முடியாதுங்க. தர முடியாதா? என்ன விட்டுரு. என்னடா சதாய்க்கிற? டேய், என்னடா என் அண்ணன் மேல கை வைக்கிற? வாடா என் பாசம் மலர. அங்க தொட்டா இங்க வலிக்குமா? இங்க தொடுறேன், அங்க வலிக்குதான் பாப்போம். வலிக்குண்டா?
முறுக்கு முறுக்கு கை முறுக்கு. முறுக்கு முறுக்கு முறுக்கு. சுண்டல் முறுக்கு முறுக்கு கை முறுக்கு. என்ன வேணும் உனக்கு? சுண்டல் வேணுமாண்ணே? அதெல்லாம் ஒன்று போயா. ஏங்க இந்த வட சென்னை எம்பி சிங்கமுத்து குரூப்ல இருந்து தென் சென்னை எம்பி ஈஸ்வரபாண்டி குரூப்ல சேர்றதுக்கு மஞ்ச பையில வச்சு ரூபா 2 லட்சம் வாங்கினீங்கல்ல, அதுல ஒரு 200 ரூபாயா செலவழிந்தாலே இங்கே லொக்கரேட் லாட்ஜில் கிடைச்சிருக்கும்ல. அதை விட்டு இல்லைங்க பப்ளிக்ல, அதுவும் படகு மறைவில். யார் நீ? நானா? ஈஸ்வரபாண்டி எம்பியோட பரம எதிரி எம்பி சிங்கமுத்துரா. தலைவர ரூபா 2 லட்சம் வாங்கும்போது இந்த சிங்கமுத்து தலைவன்றது மறந்து போச்சாடா உனக்கு? டேய், உன்னை இடுப்பு வேட்டி மாதிரி இறுக்கமா வச்சிருந்தனே, அவுந்து விழுந்து அசிங்கப்பட்டு எதிரியா இருந்தா உன்னை அனுப்பிச்சிருப்பேன். அவன் துரோகிடா, நானே கொல்லணும். யாரோ ஒருத்தன் மார்க்கெட்ல மலையில போட்டு அடிச்சானாமா? யாரா அவன்? ஈஸ்வரபாண்டி ஆளா? இல்லைங்கய்யா, நான் விசாரிச்சிட்டேன். அவன் சாதாரணமான ஆள் தான். கோர்ட்ல டீ கடை வச்சிருக்கானா. பப்ளிக்கா? எவனோ ஒருத்தன் நம்ம ஆளுகளை அடிச்சது ஈஸ்வரபாண்டி கேள்விப்பட்டா அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இல்ல. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனி போனால் தனியாக போகக்கூடாது. நீ என்ன பண்ணுற, நம்ம ஆளுங்க அடி வாங்கின அதே மார்க்கெட்டில் நாளை காலையில் அந்த பெயரை குப்பையாக போடுறேன். என்ன குணா, ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? என் கண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சீரியஸா ராய்பேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா? சின்ன காயத்தை கூட அவனால தாங்கிக்க முடியாது. இப்போ அவனுக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சோ? ஒன்னும் ஆகாது, தைரியமா இருக்குண்ணா. எப்படி தைரியமா இருக்கிறது? டேய், உன்னை ராயப்பேட்டை தானே போக சொன்னேன். இங்க எங்க போயிட்டு இருக்க? உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா அட்மிட் பண்ணிருக்காங்க, உடனே கிளம்புவாங்க அப்படின்னு தானே போன் வந்துச்சு. உன்னை எத்தனை தடவை அவுட்டிங் கூப்பிட்டுருக்கேன். எப்போ கூப்பிட்டாலும் படிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சல. உன்னை வெளியில வர வைக்க நான் போட்ட ஐடியா தான் இது. இங்க பாரு பிரியா, நான் என் அம்மாவை பார்த்ததில்ல, என் அப்பாவை பார்த்ததில்ல. எல்லாமே என் அண்ணன் தான். அவனுக்கு போய் ஆக்சிடென்ட்னு ஏன் எல்லாத்தையும் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் பண்ணது தப்புதான் குணா, தப்புதான். ஒரு விளையாட்டுக்கு உன்னை வெளியில கூட்டிட்டு போகணும் தான் ப்ளே பண்ணிட்டேன். ஐம் சாரி குணா, ஐம் சாரி, ஐம் ரியலி வெரி சாரி குணா. இத்தனை சாரி சொன்னல, சரி விடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏய், என்னாச்சு? குளிர்து. நான் போய் கதவை தட்டுறேன். அவன் திறப்பான். சாலா போட்டு தள்ளிடுவான். யாரு யார் இது? ஏய் ஏய், நீ நீ பகவதி தானே? டேய், டேய் மச்சான், ஆனந்து பார்த்து எவ்வளோ நேரம் ஆச்சுடா. ஆமாண்டா, நானும் பகவதியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் கன்னியாகுமரியில் ஒரே டீ கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு டீ கிளாஸை உடச்சிட்டேன்னு அந்த ஓனர் என் கையில் சூடு போட்டார். அவர் மண்டையை உடச்சி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பகவதியை பார்க்குறேன். ஆமாம், உனக்கு ஒரு தம்பி இருந்தால, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் டாக்டருக்கு படிக்கிறான்ல. அப்போவே சொல்லிட்டு இருப்பல உன் தம்பியை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு. டேய், உன் மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்டா. அப்புறம் பகவதி, ஏதாவது சாப்பிட இருக்கா?
ஒரு 10 நிமிஷம் கொடு, ரெடி பண்ணிடுறேன். ஆமா, எதுக்குடா அருவாள் எடுத்துட்டு என்ன வெட்ட வந்தீங்க? நம்ம ஆளுங்களை மார்க்கெட்டில் அடிச்சவன போட்டு தள்ளுங்கன்னு தலைவர் சிங்கமுத்து சொன்னார். வந்து பார்த்தா நீ காமெடியா இல்லை? டேய் பகவதி, இங்கே பாரு கொடுமைய. உன்னை வெட்ட வந்த அருவாளை வச்சு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கான். அவசரத்துக்கு பண்ண சமையல்டா, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கண்ணெல்லாம் கலங்குது? காரமா இருக்கா? இல்ல, வேற என்ன? உங்களை மதிச்சு உட்கார வச்சு சமைச்சு சாப்பாடு போடுறீங்களே காலத்துக்கு. என்னப்பா சாப்பாடு போடுறது ஒரு பெரிய மேட்டரா பேசிக்கிட்டு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சூப்பரா. கொடு. என்னடா அப்படி பார்க்குற? இல்லை, எல்லாம் நல்லா பேசுறீங்க, பழகுறீங்க. எதுக்கு இந்த கத்தி அருவாள்லாம்? வேண்டாமே, விட்டுறலாமே. இல்லடா, இதை விட முடியாது. ஆனா நம்ம பசங்களாம் நல்லவங்க தான். ஆனா காலப்போக்கு. மச்சான், இதை விட ஒன்ஸ் இதை எடுத்துட்டா மறுபடியும் வைக்க முடியாது. எடுக்கிறது ஈஸி, வைக்கிறது தான் கஷ்டம். இல்லடா, நான் உள்ள வந்தால் தான் தெரியும் நான் சொல்றதோட ஃபீலிங். வேண்டாம், நான் சொன்னா உனக்கு புரியாது. நீ உன் தம்பியோட சந்தோஷமா இருக்க. ம், அண்ணே வரணும். வரண்ணே. வரேன் தம்பி. அண்ணா வரேன். அண்ணா இந்தாங்க, இதெல்லாம் நம்ம கிடைக்க வேண்டாம். ஆக அந்த டீ கடைக்காரன் உன் ஃப்ரெண்டா போயிட்டதுனால அவனை ஒன்றும் பண்ணாம மன்னிச்சு விட்டு வந்துட்டேன் இல்லையா? ஒரே ஊருக்காரங்க, ஒன்னா பழகுனவங்க, அதான் மனசு வரலங்கய்யா. அவன் நம்ம ஆளுங்களை பப்ளிக்கில் போட்டு புரட்டி எடுத்திருக்கான் ஆனந்தா. பரவாயில்லையா? இல்லைங்கய்யா, நான் சொல்லிட்டேன். அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்ல வர்றது வேற. நம்மளை எதுக்குறவன் பலசாலியா இருந்தா ஒன்று அழிச்சிடணும், இல்லைன்னா அணைச்சிக்கிறணும். ஃப்ரெண்டுங்கிற அணைச்சிக்குவோம். வேணாங்கய்யா, சரி வராது. ஏன்? அவன் வேற டைப்பு, தனியாள் இல்லை. தம்பி தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை விட்டுடலாங்கய்யா. அப்படியா? பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் பட்டா கத்தி தூக்க மாட்டான். விட்டுரு.